பார்வதி அம்மா சுப்ரீம் கோர்ட் கணக்கு, நீதிமன்ற கோர்ட் கணக்கு முடிச்சார். இன்று நாள் வழக்கு ஆடுறது சுப்ரீம் கோர்ட்ல தப்பாக இரண்டு தரப்புமே ஆடுது. இரண்டு தரப்புமே செயலறையில் ஏற்றிடுவார். முக்கால் சத்தியம் தண்டனை கொடுக்கக்கூடிய தண்டனை இவர் தான் கொடுக்க முடியும். கடவுள் தான். தெற்குமான ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ குளத்தை முக்கினது கோடி 30 கோடி 40 கோடி பேரம் பேசி குளத்தை அமைக்கிருக்கான். அந்த கணக்கில் உள்ள செயலறையில் போயிடுவான். முக்கால் சத்தியம் குடும்பமே போயிடும். கணக்கு எழுதிட்டார் ஜட்ஜி. முக்கால் சத்தியம் உச்ச நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். புரிஞ்சிக்கோ, கணக்கு இவனை தூக்கி உள்ள போட்டா பிறகு ஜமீன் கணக்கு உள்ள எடுக்கல, எல்லா சொத்தும் உள்ள முடங்கி போகும். இவன் தான் விவசாயத்து உள்ள இடத்துல பூரா கையெழுத்துகளை போட்டு எம்எல்ஏ விவசாய இடம் பூரா பாழாக்கி வச்சிருக்கான். விவசாயத்து குளத்தை மூடி இருக்கான். எல்லாம் மூடி கையெழுத்தை போட்டு நாசம் பண்ணியிருக்கான். இவன் உள்ள செயலறையில் குடும்பமே உள்ள போயிடும். முழிச்சு பார்க்கார். முக்கால் சத்தியம் சட்டத்து கணக்கு, சட்டத்து குற்றம், சட்டத்தை அவமதிச்சு நடத்தின குற்றம். முக்கால் சத்தியம் அரசு ஆஸ்பத்திரி சுத்தி கல்யாண மண்டபம் எல்லாம் முப்பட இராணுவம் வானரப்படை இயந்திரம் தங்க வேண்டிய இடம் இதுதான். அவன் எண்ணத்தை அடைச்சி திறந்தாலும் நீ ஆட்டு தரடா இழுத்து போட்டு வெளியில தள்ளிட்டு முப்பட இராணுவம் உள்ள தங்கும் இடம் திங்க தெரியாம தின்னுட்டு பில்டிங்க கட்டி நாசமா பண்ணுத உயிர் பலிய அடிச்சிய அரசியல்வாதி துவச்சிவார். முக்கால் சத்தியம் நாக்கால விட்டான்ல, இந்த நாக்கால விட்ட பட்டை ராணுவம், பட்ட ராணுவம், ராமோ ராமோ ராணுவம், ராமோ ராணுவம், பட்டை வானரப்படை முப்படை. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. கணக்கு எடுத்துட்டாரு, கணக்கு விட்டாச்சு. நீ அசிங்கமா ஓலியமா வாயில விட்டுட்ட. அந்த வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அதிகாரிய வளர்ச்சி அள்ளுவான். விருதுநகர் மாவட்டம் தெற்கு பாளையம் ராஜபாளையம் முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா. கணக்கு போட்டார். இது வரிசைக்கா கணக்கு வரையில அப்படியே செண்டா அல்வா மாதிரி தூக்குவார். போர் வீரரில் அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் இரண்டு கையை தூக்கி ஆணும் பெண்ணும் காலை தோளில் தூக்கி போட்டு போனேல இப்போ தூக்கி அடிப்பார். அந்த நேரம் முக்கால் சத்தியம்